ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறது சங்கு புஷ்பத்தோட செடி தாங்க இது. இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவது இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா விதையிலேருந்து நான் வளர்த்தது தான். நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. பூ நிறைய இல்லாட்டாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த செடி ஃபுல்லாகவே நல்லா காய ஆரம்பிச்சிட்டு என்னன்னு தெரியல. பட் நான் அந்த செடி எதுவுமே நான் ஃபுல்லாக வெளியில் எடுத்து போடலை, அப்படியே தான் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் தழுத்து வர ஆரம்பிச்சிது. இதில் பூத்த 2-3 பூவை நான் விதைக்காக நான் விட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த விதையை தான் பறித்து நம்ம திருப்பி விதைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த விதையை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி 2 நாள் நான் ஊற வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா சில விதைலாம் நல்ல ஊறி நல்லா பெருசாக வந்திருக்கு. மீதி இருக்கிற விதையெல்லாம் போட்ட மணிக்கு அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பாதி விதைலாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம பாட்டில் வச்சிடலாம். இந்த பெருசாக இருக்கிற விதையெல்லாம் நான் ஒரு பாட்லேயும், குட்டியாக இருக்கிற அந்த விதையை ஃபுல்லாக இன்னொரு பாட்லேயும் நான் வைக்க போகிறேன். பார்க்கலாம் எந்த விதை நல்லா ஃபஸ்ட்டு முளைச்சி வருதுன்னு. இப்போ இதில் கிட்டத்தட்ட 7 விதை இருக்குங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பாட்டில் நான் வச்சுருக்கிறேன். மீதி இருக்கிற அந்த சின்ன சைஸ் விதை எல்லாத்தையுமே இந்த பாட்டில் நம்ம வச்சிடலாம். நம்ம விதை வச்சதுக்கப்புறமா இந்த பாட்டு எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் வைக்கவே கூடாது. அது நல்லா முளைச்சி வர வரைக்கும் ஒரு நிழலான இடத்துலையே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாட்லேயுமே விதை போட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த விதையெல்லாம் தண்ணியில் 2 நாள் ஊற வச்சு விதைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணது கிடையாது. சில சமயங்களில் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நான் வளர்த்துருக்கேன். அது கண்டிப்பாக நல்லா முளைச்சி வரும். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த விதையெல்லாம் போட்டதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் உள்ள சங்கு புஷ்பம் எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதில் 7 விதை வச்சுருந்தோம். இதில் 6 விதை நல்லா முளைச்சி வந்திருக்கு. அதாவது தண்ணியில் நல்லா ஊறி பெருசாக இருந்துச்சிங்களா, அந்த விதை எல்லாமே இதில் முளைச்சி வந்திருக்கு. அது பக்கத்தில் உள்ள பாட்டு பாருங்கள், அதில் 1 கூட முளைச்சே வரலாங்க, அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இது அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து எடுத்த வீடியோ. கடைசியாக இருந்த அந்த ஒரு விதையுமே முளைச்சி வந்துட்டு பாருங்கள். நடுவில் இருந்த அந்த விதையும் முளைச்சி வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் பக்கத்தில் வச்ச அந்த விதை இன்னும் கூட முளைச்சே வரலை. இந்த பாட்டில் உள்ள விதை அப்படியே தாங்க அதில் இருக்குது. இதில் முளைச்சி வருமா வராதான்னு எனக்கு தெரியல. வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட்டில் உள்ள விதை முளைச்சி வருமா வராதான்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி எந்த செடி அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.